அன்பார்ந்த தோழர்களே, சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களாகிய நாம் அனுபவித்து வரும் டியூப் அடுப்பு கட்டாய விற்பனை, டிஏசி ஃபீட்பேக் மற்றும் ஆபத்து நிறைந்த கேஸ் கசிவுகளை சிலிண்டர் டெலிவரி மேன் தான் சரி செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம், குறைந்தபட்ச ஊதியம் கூட இல்லாமல் டிப்ஸ் வைத்துதான் சம்பளமாகவும் மற்றும் வாகன வசதி, சீருடை ஆகிய செலவுகளையும் அதிலிருந்துதான் செய்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் ஆபத்தான பணிகளை செய்து வரும் நமக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் உரிய இழப்பீடு ஏதுமின்றி மருத்துவ செலவுகளுக்கும் கடன் பெற வேண்டிய சூழலில் நமது குடும்பமே வாழ்வாதாரம் இழக்கும் அவல நிலையை மாற்றி திருச்சி மாவட்டத்தில் இண்டேன், HP, பாரத் கேஸ் ஏஜென்சிகளில் வேலை செய்யும் அலுவலக பணியாளர் முதல் குடோன் கீப்பர் வரையிலான அனைத்து சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களையும் தொழிலாளர் பட்டியலில் சேர்த்து மாதம் ரூபாய் 21,000 சம்பளத்துடன் பாதுகாப்பான கௌரவமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டி நமது சங்கம் சார்பில் முறையாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 64 கேஸ் ஏஜென்சிகளுக்கும் கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கால அவகாசமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் கேஸ் ஏஜென்சி நிர்வாகங்கள் நமது நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்க கூட தயாராக இல்லை. இந்நிலையில் நமது கோரிக்கைகளையும் உரிமைகளையும் பெறுவதற்கு போராட்டக்களம் சென்றாவது இலக்கை அடைய வேண்டும் என்கிற சூழலில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை ஒன்றிணைத்து திருச்சியில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடத்தி வருகின்ற செப்டம்பர் 8 அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. வேலை நிறுத்த அறிவிப்பை முறையாக ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் தனித்தனியாகவும் தொழிலாளர் துறை அரசு செயலாளர், தொழிலாளர் துறை ஆணையர், தொழிலாளர் துறை துணை ஆணையர், மாவட்ட ஆட்சியர், சிவில் சப்ளை இயக்குனர் மற்றும் மண்டல மேலாளர், கூட்டுறவுத்துறை சங்கங்களின் இணைப்பதிவாளர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோருக்கு சட்டப்படி வேலை நிறுத்தம் குறித்து அறிவிப்பு கொடுத்தோம். பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகவும், போஸ்டர்கள் மூலமாகவும், இணையதளங்கள் வாயிலாகவும் தீவிரமாக வேலை நிறுத்த போராட்ட பிரச்சாரம் சீரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட கூட்டங்கள் நடத்தியும் ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சியிலும் கம்பெனி கூட்டங்கள் நடத்தியும் செப்டம்பர் 8ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்திற்கு நமது சங்கம் முழு வீச்சில் தயாராகி கொண்டிருந்த நிலையில் உயர்திரு திருச்சி தொழிலாளர் துறை துணை ஆணையர் சமரசம் அவர்கள் நமது சங்கத்தையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் மண்டல மேலாளர், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர், இண்டேன் சிந்தாமணி கூட்டுறவு கேஸ் ஏஜென்சியின் பொது மேலாளர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள இண்டேன், பாரத், HP ஆகிய எண்ணெய் நிறுவனங்களின் 64 கேஸ் ஏஜென்சி நிர்வாகங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சம்மன் அனுப்பியுள்ளார். அதன்படி வருகின்ற 4/9/2025 தேதியன்று முற்பகல் 11:30 மணியளவில் திருச்சி தொழிலாளர் துறை அலுவலகத்தில் வைத்து தொழிலாளர் துணை ஆணையர் அவர்கள் முன்னிலையில் நமது சங்கத்திற்கும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கேஸ் ஏஜென்சி நிர்வாக உரிமையாளர்களுக்கும் இடையில் நடைபெற உள்ள சமரச பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும், அதன் காரணமாக வேலை நிறுத்தம் போன்ற நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும், தொழில் அமைதி நிலவ ஒத்துழைப்பு நல்குமாறும் மதிப்பிற்குரிய திருச்சி தொழிலாளர் துணை ஆணையர் சமரசம் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் அது பற்றி நமது தொழிற்சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யவும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கேஸ் ஏஜென்சிகளின் நிர்வாகங்களுடன் செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் நமது சங்கத்தின் நிலைப்பாடு குறித்து முடிவு எடுக்கவும் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் வருகின்ற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அன்னதான சத்திர மண்டபத்தில் வைத்து நடைபெற உள்ளது. எனவே அம்முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சியிலும் இருந்தும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு தங்களது மேலான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று அனைத்து LPG சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் இணைப்பு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் திருச்சி மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.